ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் ஸ்போர்ட்ஸ் டே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். இதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ அதை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஃபஸ்ட்டு கேம். கேஜி பசங்க தான் விளையாட போகிறாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து ப்ரீ கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டீமாக பிரிச்சிருக்காங்க. க்ரீன் டீம், ப்ளூ டீம், எல்லோ டீம், ரெட் டீம். இதில் ஒரு டீமுக்கு வந்து 5 or 6 பர்சன்ஸ் இருப்பாங்க. இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பால் இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ரன் பண்ணி வந்து முன்னாடி கோன் இருக்குது பாருங்கள், அவங்க கலர்லேயே கோன் வச்சுருக்காங்க. அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஓடி வந்து அந்த கோனை அப்படியே சுற்றி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணணும் பந்தை. இதே மாதிரி ஒரு டீமுக்கு வந்து 4 இல்லை 5 பேர் இருப்பாங்க. இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணணும். டைமிங் தான் இங்கே கணக்கு. கேம் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், யார் செகண்ட் ப்ரைஸ், யார் தேர்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமே மெடல் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த இப்போ கேம் முடிஞ்சதும் பேரண்ட்ஸ் இருந்து ஃபுல்லாக பார்க்குறதாலும் பார்க்கலாம், இல்லை அவங்க பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னாலுமே கூட்டிகிட்டு போகலாம். இங்கே ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நெசசரி கிடையாது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு கேம் இப்படி முடிஞ்சதுமே டக்குன்னு அவங்க ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் எல்லா கேமுக்கும். இப்போ இந்த கேமில் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லோ டீம், செகண்ட் வந்து ரெட் டீம், தேர்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கவங்க வந்து க்ரீன் டீம். ஸோ இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஃபோர்த்து ப்ரைஸ் வாங்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. தேர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மெடல் கொடுத்தாங்க. அதே செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து சில்வர் மெடல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமே உடனே அவங்க ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. மெடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா, கப்பில் ஒரு சின்ன பால் இருக்கும் உள்ளே. ஸோ அதே மாதிரி ரன் பண்ணி வந்து அந்த கோனை அப்படியே சுற்றி அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கப்பு இருக்கும். ஸோ அந்த உள்ளே இருக்க பந்தை மட்டும் டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஓடி வரணும். இதுவும் டைமிங் கணக்கு தான். இந்த டீம் முடிஞ்சோன்னா அதே மாதிரி முன்னாடி டீம் முடிஞ்சு எப்படி ப்ரைஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த டீமுக்கும் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேம் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரி, அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பில் வந்து கலராக பால் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு டப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த கேம் கலர் இருக்குது சொன்னேன் பாருங்கள், பிரிச்சிருப்பாங்கன்னு, க்ரீனு, ப்ளூ, ரெட்டு, எல்லோன்னு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கலர் மட்டும்தான் கலெக்ட் பண்ணி அந்த ஆப்போசிட்டில் சின்ன ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் போடணும். இதுவும் டைமிங் கணக்கு தான். யார் எத்தனை பால் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஃபன்னாக இருந்துச்சு எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யார் எத்தனை பால்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெடல், ப்ரைஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கேமோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோன் இருக்கும், அதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து சிக்ஸாக் மாதிரி நம்ம அதை சுற்றி வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன பந்து இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க இதில் வந்து போடணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ வாங்க இதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் டைமிங் கணக்கு தான்.
இந்த கேம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி டைமிங் தான், யார் சீக்கிரம் முடிச்சா அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கொடுப்பாங்க. அடுத்த கேம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன கேம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 பேர் வந்து அந்த வளையத்தை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ணியே வரணும். ஆப்போசிட்டில் இருக்க கோனில் அந்த வளையத்தை அப்படியே போட்டு மறுபடியும் அதை எடுத்து குடுகுடுன்னு ஓடி போய் அடுத்த பர்சன்ட்ட கொடுத்துடணும். இந்த கேமை பார்க்கும்போதே உன்னை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வளையத்தை அப்படியே பிடிச்சிட்டு வரும்போது சப்போஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க அவுட் கிடையாது, மறுபடியும் அதை எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி வாக் பண்ணி போகணும். இதுவும் டைமிங் கணக்கு தான். ஸோ யார் எவ்வளோ சீக்கிரத்தில் இதை முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேமும் அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வளையத்தில் அப்படியே பால் இருக்கும், அதை அப்படியே பிடிச்சிட்டே வரணும். அந்த கோன் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரியே ரன் பண்ணிட்டு போகணும். அது அடுத்த பர்சன் டக்குன்னு அதை பாஸ் பண்ணிக்கணும். இங்கே உள்ள கேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமிங் கணக்கு தான். ஸோ ஒரு டீம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமும் அதே மாதிரி தான் முடிச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் மெடல் எல்லாமே வாங்கினாங்க. நெக்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு நிற்கிறாங்க. அவங்கவுங்க கையில் சின்ன கிளாஸ் மாதிரி வச்சுருக்காங்க, கப்பு மாதிரி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ரெட் கலர்னால் ரெட் கலரு மாதிரி தண்ணி வச்சு அவங்க அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே வரணும். அவங்க வாட்டர் கேன் ஃபைனலாக இருக்கும். ஸோ இது வந்து ஊற்றணும். ஸோ எந்த டீம் வந்து அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக அதை ரெப்புதோ அவங்க வின்னு. ஸோ அடுத்த கேம் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்பூனில் சின்ன பால் வச்சு அப்படியே வாக் பண்ணிவிட்டு அந்த கோனை அப்படியே சுற்றி வரணும், அதை அப்படியே இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். இதுதான் கேமு. யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அடுத்த கேம் என்னென்னு பார்த்தலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் கலர் கலராக பால் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னரில் நிற்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், வேகமாக ஓடி வந்து அவங்களுக்குள்ள பாலை கலெக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரே இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க போடணும். இதுதான் கேமு. இதுவும் அதே விளையாட்டு தான், ஆனால் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யார் வந்து இதில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டீம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு பால் இல்லையா. ஸோ இது வந்து மற்ற டீம் பசங்க வந்து அவங்க அந்த பாலை எடுத்து கொண்டு போய் அவங்க டீமில் போட்டுறணும். இந்த மாதிரி தான் இப்போ 4 டீம்லையுமே நடந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வர ஸ்டூடெண்ட்டை வந்து தடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபன்னு கேம், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன கேம்னு பார்த்துடலாம். ஸோ இது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட்டில் நடுவில் ஹோல் இருக்கும். பிளாஸ்டிக் எக்கு வச்சு வாக் பண்ணணும். அந்த ஹோலில் விழாமல் வாக் பண்ணி அந்த ட்ரேயில் போய் போடணும். சப்போஸ் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எடுத்துகிட்டு விளையாடலாம். அடுத்த கேம் பாருங்கள். ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபன்னாக தான் தெரியும். ஸோ எப்படின்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள காலையுமே கட்டி விட்ருவாங்க. ஸோ அவங்க வேகமாக ஓடி வந்து அந்த கோனை அப்படியே சுற்றி இதே அப்படியே அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி 2 பேர் அதே பண்ணணும். இதை யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்.
அடுத்த கேம் பாருங்கள். அடுத்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையில் ஸ்டிக் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து அந்த கோனை அப்படியே சுற்றி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதோட கேம். அடுத்த கேம் பாருங்கள். இது என்ன கேம் அப்படின்னா, பசங்க வந்து மேலே வந்து கர்ச்சீஃப் மாதிரி தலையில் வச்சுட்டு போகணும். ஸோ அது கீழே விழுகாமல் இருக்கணும். அதுதான் கேமு. இதுவும் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதோட பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு கேம் இருக்குது. அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேம் வைப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுலேயே வின் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்தாங்க. நம்ம ஊர் பசங்களும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்மி தான். நம்ம ஊர் பசங்க நிறைய வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவங்களை வச்சு நான் வீடியோ எடுத்தேன். மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.